Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8 இருக்க கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 9.9 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் 9th சாப்டர் என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் சாலிட் அப்டைன்ட் பை ரெவால்விங் ஏரியா அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஏரியாவை வச்சு நம்ம வால்யூம் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம், அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது, அபவுட் ஆன் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் டிஎக்ஸ்ன்னு எடுப்போம்ல முன்னாடி ஏரியாவில். இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டிங்க. வால்யூமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்டெக்ரல் ஆஃப் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஃப்ரண்ட்டில் ஒரு பை மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் தி ரெக்வயர்டு வால்யூம் இன்கேஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா. இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, x1 to x2 அந்த எக்ஸோட லிமிட்ஸ் எழுதிருப்பீங்க. சிமிலர்லி அபவுட் தி ஒய் ஆக்சிஸ்னால் பை இன்டூ y1 to y2 எக்ஸ் ஸ்கொயர் டிஒய், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் தட் ப்ரீவியஸ் அண்ட் இது. ப்ரீவியஸாக ஒய் டிஎக்ஸ்னு எழுதியிருப்போம், இந்த பை இருந்திருக்காது, இங்கே பை இருக்கும் அலாங் வித் ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஃபார்முலா ஆக்சுவலி வால்யூம் ஃபைன் பண்ணுறதுக்கு. மற்றபடி கான்செப்ட் பேசிக்ஸ் எல்லாமே சேம், அங்கே என்ன பண்ணுமோ அதே விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 9.62 ஃபைன் தி வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஏ. ஸோ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு தெரியும், என்னது 4/3 பை ஆர் கியூப். ஆருக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது, ஸோ அப்போ பை ஏ கியூப். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். இது எப்படி வந்து டெரிவ் பண்ணியிருந்தாங்கன்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலாஸ் டெரிவ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பியர் ஆக்சுவலி. ஓகே, அப்போ பார்க்க சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு ரெவல்யூஷன் போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் சுற்றுனீங்க, இதில் ஒரு போர்ஷன் எடுத்தீங்க. ஸ்பியர்னால் என்ன ஆக்சுவலி, இட்ஸ் அ பால். 3 டைமென்ஷனில் சர்க்கிள் இருக்கிறதா பால், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாலாக அதில் ஒரு பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஒரு ரிங்காக வரும். அந்த ரிங்கு தான் வந்து நமக்கு என்ன, ஒன் ஆஃப் தி சர்க்கிள். மேலே இப்படி கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். ஓகே, அண்டு இது வந்து நமக்கு என்ன, ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும், ரேடியஸ், ரைட்? பிகாஸ் ஸ்பியர்னாலும் சென்டர்லேருந்து எண்டு அந்த பவுண்ட்ரி வரைக்கும் வர்றது தான் நமக்கு ரேடியஸ். அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ். ஸோ மேலே ரேடியஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பிகாஸ் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இதிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஒன் ஆஃப் தி பீஸ், ஒரு பீஸ் அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா வில் கெட் அ சர்க்கிள். அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய் வேணுன்னா இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் அங்கே போச்சிங்கன்னா ரூட் போச்சுன்னா தட் இஸ் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிங்கன்னா ரூட். ஸோ அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பை தி ரெவால்விங் தி அப்பர் செமி சர்க்குலர் ரீஜன் என்க்ளோஸ்டு பிட்வீன் தி சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அண்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் வி கெட் அ ஸ்பியர். ஸோ ஸ்பியர் எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஒரு சர்க்கிளை நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்ப வில் கெட் அ ஸ்பியர் அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன, ஏ. அதுதான் நம்மளுக்கு ஐடியா. therefore the boundaries of the region are y is equal to root of a square minus x square. அதான் நான் சொன்னேன். இப்போ இந்த பவுண்ட்ரி வந்து என்னவா இருக்கும் போது, ஒன் ஆஃப் தி சர்க்கிளோட ரீஜன் தானே அந்த பவுண்ட்ரி, சர்க்கிள் பீஸ் தானே அந்த பவுண்ட்ரி. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதுலேருந்து ஒய் கொண்டு வந்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் தி லைன்ஸ் ஆர் என்ன லைனு, மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும். பிகாஸ் தே ஆர் ரேடியஸ், எக்ஸ்ட்ரீம் ரேடியஸ் பாருங்கள், இந்த பக்கம் இட் இஸ் மைனஸ் ஏ. ஸோ இந்த லைன் வந்து ஆக்சுவலி என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. பிகாஸ் சென்டர்லேருந்து இது வரைக்கும் போகிறது தான் நமக்கு ரேடியஸ், எங்கே போனாலும் என்ன அதுதான் ரேடியஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் வரதுனால இட் இஸ் ஏ, அந்த பக்கம் மைனஸில் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஓகே, இங்கே மைனஸ் ஏ நெகட்டிவில் இருக்கும். ஸோ தட் இஸ் தி வேல்யூஸ் வி ஆர் ரைட்டிங். ஸோ அப்போ மைனஸ் ஏலேருந்து ஏ எடுக்கணும், இதுதான் ஒய். அப்போ த ரெக்வயர்டு வால்யூம் என்ன ஃபார்முலா, த ரெக்வயர்டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் கிவன் பை என்ன ஃபார்முலா, வி இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு x1 to x2 அந்த லிமிட். ஸோ இதுதான் மைனஸ் ஏ டு ஏ ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். அதுதான் நான் சொன்னேன் மேலே, வால்யூம்னும் போது ஸ்கொயர் டேர்மாக எடுத்துக்கணும். அப்போ பை இன்ட்டு மைனஸ் ஏ டு ஏ ஒய் ஸ்கொயர். அப்போ இதான் நம்மளோட ஒய் வேல்யூ. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகி ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ்னு வந்துடும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 times 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். எப்படி, ஏன்னா இது வந்து என்ன, ஈவன் ஃபங்க்ஷன். நான் இங்கே கீழே சொல்லியிருக்கேன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். எப்படி ஈவனாக ஆடான்னு செக் பண்ணுவீங்க, எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுப்போம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும், a square into minus of x place la minus
minus x square போடுறீங்க. So that it becomes என்ன a square minus x square which is original f of x itself. So அப்போ f of minus x பண்ணுறப்போ நமக்கு f of x வர்றதுனால they are even. It is an even function. In case minus of f of x வந்ததுன்னா ஆட்னா வந்து 0 ஆயிரும் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இங்கே ஈவனாக இருக்குது மைனஸ் ஏ டு ஏ. இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணாலும் ஏ மைனஸ் ஏவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இங்கே என்ன ஈவன்னா 2 டைம் 0 to a, அதான் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2 டைம் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம் ஃபார் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்போ 2π வெளியில் இருக்கும். ஸோ அதோட இன்டெகிரேஷன் ஏ ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிஎக்ஸை பண்ணுறப்ப எக்ஸ் வந்துடும். ஸோ ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா x cube by 3 0 to a. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் கொடுத்தா a ஸ்கொயர் இன்ட்டு a இட் பிகம்ஸ் a cube. a cube by 3 மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0 மைனஸ் 0. ஓகே, ஸோ இதை கிராஸ் பண்ணுங்கள். அப்போ 3a cube மைனஸ் a cube டிவைடட் பை 3 2π இன்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன 2a cube by 3 2π இன்ட்டு. ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன 2 2s are 4 4π a cube divided by 3 that is the respective answer. பாருங்கள் 4 by 3 pi r cube formula of the volume of the sphere 4 by 3 pi r place like a radius, so a cube. That is the answer for that example 9.62. okay, so that's all for that example. And அடுத்த example 9.63 என்ன அப்படின்னு பாருங்க. Again we need to find the volume of the right circular cone, okay, of base radius r and height வந்து h. கோனோட வால்யூம் நமக்கு என்ன தெரியும் 1/3 pi r square h. ஸோ அதுதான் நம்ம இங்கே டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ கன்சிடர் தி ட்ரையாங்குலர் ரீஜன் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துகிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. இந்த ட்ரையாங்கிளை அப்படியே சுற்றினா நமக்கு என்ன ஆகும், யூ வில் கெட் அ ஷேப் லைக் திஸ். அதுதான் என்ன கோன் ஷேப், அதுதான் அங்கே சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் we are taking a triangle which is bounded by the lines. ஸோ y equal to r by h of x அப்படிங்கிற மாதிரி பவுண்ட் ஆகுது. ஸோ இதான் அந்த ரீஜன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நம்ம ட்ரையாங்கிள் இந்த குட்டி போர்ஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள். திஸ் இஸ் தி ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணுறேன் ரொட்டேட், இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். அதான் இங்கே ஆரோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் அந்த ட்ரையாங்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும், அப்படியே சுற்றுறப்ப யூ வில் கெட் அ ஷேப் லைக் திஸ் கோன். இந்த பக்கம் இப்படி சின்னதாக இருக்க ட்ரையாங்கிள். ஓகே, அந்த ட்ரையாங்கிளை இப்படி நான் ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸோ இட் கோஸ் லைக் திஸ். சிமிலர்லி இதுவும் வந்து இப்படி வரும். ஸோ அப்போ என்ன ஷேப் நமக்கு கிடைக்கிறது, கோன் ஷேப் வருது. ஸோ அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். அண்டு இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறது இசட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இசட் ஆக்சிஸ் இல்லை நம்மளுக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூ வரப்போகுது. அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட்டு. அண்டு இந்த ஒரு ரெவல்யூஷன் தான் நமக்கு பாதி வந்து அதில் என்ன ரேடியஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹைட் ஆஃப் தி கோன் வந்து இதுதான். ஓகே, ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் தி கோன், ரைட். இப்போ கோன் வந்து நமக்கு ரைட் சர்க்குலராக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி கோன் எடுத்திங்கன்னா இப்படி வருமா ஷேப்பு, இதுதான் ஹைட்டு. அந்த ஷேப் தான் இப்படி இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது நம்ம கோன். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஹெச் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர்னா அப்போ இந்த லைன் என்ன எடுப்பீங்க 2 வழியாக பாஸ் ஆகிறது. அப்போ இது வரைக்கும் ஹெச்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் தி ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அண்ட் இதிலேருந்து இந்த லைன் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா y ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வருது. பிகாஸ் இட்ஸ் அ ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஹைபாட்னியூஸ் தியரம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதிலிருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ y ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் த ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி ரெவால்யூட் பண்ணுறப்ப will get this. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, by revolving the region about the x-axis we get a cone of base radius r and height வந்து என்ன h. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. hence the volume of the cone is ஃபார்முலா என்ன, அதே வால்யூம் ஃபார்முலா என்ன, v is equal to pi into 0 to h y square dx. ஸோ அப்போ pi into 0 to h y வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம் r by h of x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ r by h of x the whole square of dx. ஸோ ஸ்கொயர் பண்ணுங்கள், will get r square h square of x square. x square தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். மிச்சத்தெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. அப்போ pi into r square by h square 0 to h x square of dx. ஏன் இங்கே 0 to h எக்ஸோட ரீடேன் வந்து பாருங்கள் 0லேருந்து h வரைக்கும் போகுது. அதனால தான் நம்ம taking limit as 0 to h. okay, pi r square by h square x square integrate பண்ணா என்ன x cube by 3 0 to h. ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்போ pi r square divided by இந்த 3 வெளியில் எடுத்துட்டேன் 3h ஸ்கொயர். அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா h cube மைனஸ் லோயர் லிமிட் 0 cube. அப்போ pi r
ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3 அப்படின்னு வருது. ஹெச் ஸ்கொயர் இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை 3 விச் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். தட் இஸ் தி ரெக்வயர்டு வால்யூம் ஆஃப் தி கோன். கரெக்டாக வால்யூம் ஆஃப் தி கோன் நமக்கு தெரியும்ல, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதுதான் ஆன்சர். இப்படி தான் அந்த வால்யூமும் வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, so that's all for this example and that's all for this video also. Okay, so இந்த வீடியோவில் நம்ம அகைன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருக்கோம் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தி லைன்ஸ் வந்து x = 0 அண்ட் x = h வரைக்கும், ஏன்னா 0லேருந்து h வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ நான் அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் எக்ஸசைஸ் 9.9. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.